இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. இப்போ நம்ம எர்த்தை விட்டு வெளியே போகிறோம், ஸ்பேஸ்ன்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ பூமி விட்டு வெளியே போகும்போது முதல் இஷ்யூ எங்கே வருது அப்படின்னா டோட்டலாக டிஸ்கனெக்ஷன். அப்போ எது மார்னிங் எது நைட்னு தெரியணும்னா உன் பயாலஜிக்கல் கிளாக் ஏங்கிறதே இந்த லைட்டை வச்சு. அப்போ இந்த கிராவிட்டின்றது இல்லாமல் இருக்கும் போது நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்ம உடலுக்கு ஏற்படும். மூளையில் பாதிப்பு, நம்மளோட தசைகளில் பாதிப்பு, இருதயத்தில் பாதிப்பு, நம்மளோட நுரையீரலில் பாதிப்பு. சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் எல்லாமே சும்மா வந்துட்டு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் ஒரு மாத்திரையாவோ சத்து பொருளாவோ அதை போட்டுக்கிட்டு அவங்க வாழ்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது குடல் செரிமானம் சிஸ்டம் எந்த அளவுக்கு டவுனாக போகுதுன்னு பாருங்கள். இத்தனை மாதங்கள் அப்படி இருந்துட்டு திடீர்னு இங்கே எர்த்துக்கு அவங்க கால் எடுத்து வைக்கும் போது அவங்க காலே வராது சார். ஸ்பேஸில் நீங்கள் நினச்சா இங்கே நம்ம யூரின் போகிற மாதிரி இங்கே போக முடியாது. ஜீரோ கிராவிட்டியில் யோசிச்சு பாருங்கள், யூரின் போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த யூரினரி சிஸ்டம், அவங்களோட டாய்லெட் போகிற சிஸ்டம் திருப்பி இங்கே வந்த உடனே அடாப்ட் ஆகிறது எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம ஸ்பேஸுக்கு வந்து போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தனிமைப்படுறீங்க. ஆனால் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் யூ ஆர் இன் கிரேட் டிப்ரெஷன்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த யோசனையிலேயே பல பேர் செத்துருவாங்க. 9 மாதம் பிளட் சர்க்குலேஷன்லாம் அங்கே வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு ரத்த கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. இதெல்லாம் தான் சொல்கிறேன். இப்போ 9 மாதம் அவங்க எப்படி தாக்கு பிடிச்சாங்கன்னு தெரியலன்றப்ப எந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அங்கே தேவைப்படும். நார்மல் லைஃப்பை லீட் பண்ணதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ்டரல் செக்அப் தேவை சார். ஓகேங்களா, எம்ஹெச்சின்னு சொல்கிறோம், மாஸ்டரல் செக்அப். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க போய் ஆகும். ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றதுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு டேஞ்சர். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 9 மாதத்துக்கு அப்புறம் பூமிக்கு திரும்ப வராங்க சார். அவங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் சார்? சார் ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே இந்த நம்ம கொஞ்சம் ஹைட்டு இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறாங்களே அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உடல் மாற்றங்கள், உடல் ட்ரைனிங் தேவைப்படுது. ஏன்னா இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது பிரச்சனை. இப்போ வந்து நம்ம பேசுகிறது என்னென்னா இந்த ஆல்டிடியூட் ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட்னா என்னென்னா ஹைட்டு ஏற ஏற என்னென்ன பிரச்சனைங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் இப்படி ஏறி அந்த அப்புறம் அந்த K2ன்னு ஒரு மலை இருக்குது, இதெல்லாம் ஏறுறாங்க அப்படின்னும் போது அந்த ஹைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன்ன்றது டோட்டல் பற்றாக்குறை. அப்போ வந்து செயற்கையாக ஆக்சிஜன் தான் எடுத்துக்கிட்டு இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டே ஏறுறாங்க. ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது, அந்த ஹைட்டுக்கு அவங்க போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டெயின் சிக்னஸ்னு ஒன்று வருது. அதாவது என்னென்னா மலை ஹைட்டு போக போக இந்த மூளையில் வந்து நீர் கோத்துக்குது, செரிப்ரல் எடிமா. அதனால் மவுண்டன் சிக்னஸ்ன்னு வருது. அப்போ பேஷண்ட்டுக்கு பயங்கரமான தலை சுத்தல், தலைவலி, வாந்தி, இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்டுக்கு அவங்க ஏறும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் ப்ரெஷர் ஏற்படுது. ஓகேங்களா, இதெல்லாம் நான் எந்த ஹைட்டுக்கு சொல்கிறேன், வெறும் இந்த 8.3 கிலோமீட்டர், அதாவது இந்த 8100 மீட்டரில் இருக்குல்ல, இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கே இவ்வளோ சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறது வந்துட்டு இதுக்கெல்லாம் எங்கேயோ, இப்போ நம்ம எர்த்தை விட்டே வெளியே போகிறோம். ஓகேங்களா, பூமியை விட்டே வெளியே போயிட்டு ஸ்பேஸ்ன்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ பூமி விட்டு வெளியே போகும்போது முதல் இஷ்யூ எங்கே வருது அப்படின்னா டோட்டலாக டிஸ்கனெக்ஷன். இந்த பூமிக்கும் இதுக்கும் டிஸ்கனெக்ஷன் அப்படின்னும் போது நிறைய விதத்தில் நம்ம அதை யோசிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், சூரிய ஒளின்றது உனக்கு கிடையாது, எப்பவுமே இருட்டு தான். எப்போ உனக்கு காலையில் எப்போ உனக்கு நைட்டுனே தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? மேபி அங்கே ஒரு கிளாக் வச்சுருப்பாங்க, அதில் நம்மளுக்கு டைம் என்னன்ட்டு தெரியும். ஓகேங்களா, இல்லை அது கூட வந்து சில நேரத்தில் சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூனா தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எது மார்னிங் எது நைட்னு தெரியணும்னா உன் பயாலஜிக்கல் கிளாக் ஏங்கிறதே இந்த லைட்டை வச்சு. இப்போ காலங்காத்தால் எப்படி சார் இந்த கோழி, குருவி, நம்ம மனுஷங்க கெட்டு போயிட்டாங்க, இந்த உயிரினங்களை எப்படி எழுத்துக்குது அந்த பயாலஜிக்கல் கிளாக். நம்மளுக்கே அந்த பயாலஜிக்கல் கிளாக். நம்ம காலையில் எழுந்துச்சோன்னா இந்த சூரிய ஒளி பட்ட உடனே அந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது நிற்கிது, நம்ம கண்ணு விழிக்கிறோம், எழுந்துக்கிறோம், போகிறோம். ஆனால் இப்போ ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறம் இது காலையிலையா நைட்டா எதுவுமே தெரியாது, ஒரே இருட்டு. ஓகேங்களா, அப்போது அந்த பயாலஜிக்கல் கிளாக்குன்றதே வேலை செய்யாமல் போதா ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக ஜீரோ கிராவிட்டிக்கு போகிறீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தெரியும், ஒரு தூக்கி போட்டோம்னா உடனே கீழே வருது. ஓகேங்களா, ஆனால் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், நிறைய அந்த அமெரிக்கன் படத்துலலாம், US ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்னாலே என்னது, எல்லாரும் மிதந்துக்கிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா கிராவிட்டின்றது கிடையாது, அப்போ ஜீரோ கிராவிட்டியாக மாறுது. அப்போ இந்த கிராவிட்டின்றது இல்லாமல் இருக்கும் போது நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்ம உடலுக்கு ஏற்படுது. புரியுதா நான் சொல்கிறது? கிராவிட்டி வந்து இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து மூளையில் பாதிப்பு, நம்மளோட தசைகளில் பாதிப்பு, இருதயத்தில் பாதிப்பு, நம்மளோட நுரையீரலில் பாதிப்பு, நம்மளோட இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்புக்கும் பேசலாம்.
ஓகேங்களா? அந்த கிராவிட்டிக்கும் இந்த உடல் உறுப்புக்கும் எடுத்துக்கினாலே அது ஒரு தனி டாப்பிக்காக பேசிக்கிட்டே போகலாம், என்னென்ன பாதிப்பு கொண்டு வருது அப்படின்ட்டு. 3வது, இப்போ நம்ம வந்து நினச்சோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், ஆரஞ்சு சாப்பிட்றோம், நியூட்ரிஷனாக ஏதாவது சாப்பிட்றோம், பால் கிடைக்குது, அம்மா கேட்டால் பிரியாணி செஞ்சு தராங்க, இல்லை நம்ம வேணும்னா நம்ம தள்ளுவண்டியில் போய் சாப்பிட்றோம். அங்கே என்ன சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் வந்து அங்கே அந்தளவுக்கு பெருசாக சாப்பிட முடியாது. சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் எல்லாமே சும்மா வந்துட்டு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் ஒரு மாத்திரையாவோ சத்து பொருளாவோ அதை போட்டுக்கிட்டு அவங்க வாழ்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது குடல் செரிமானம் சிஸ்டம் எந்த அளவுக்கு டவுனாக போகுதுன்னு பாருங்கள். அப்போ வந்து அந்த மாதிரி வந்து இத்தனை வருஷங்கள் அவங்க அப்படி இத்தனை மாதங்கள் அப்படி இருந்துட்டு திடீர்னு இங்கே எர்த்துக்கு அவங்க கால் எடுத்து வைக்கும் போது அவங்க காலே வராது சார். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க இத்தனை நாள் மிதந்து இருந்துட்டு திடீர்னு நீ நடக்கும் போது அவங்களால டக்குன்னு நடக்க முடியாது. அப்போ அந்த கால் வந்து வராது, இப்படின்னு சொல்லிட்டு தள்ளும். ஸோ அது மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் தனியாக பேசலாம். 2வது, இப்போ 10 நாள் அப்படி இருந்துட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து அவங்க வந்து பீஸாவோ பர்கரோ எடுத்து, ஏன்னா அவங்க அமெரிக்கன் அந்த சைடு, அப்போ அவங்க அதை மாதிரி தான் சாப்பிடணும். சாப்பிடும் போது அவங்க ஒத்துக்காது சார். உடனே வாமிட்டு, லூஸ் மோஷன், அந்த வயிறுன்றது செட் ஆகாது. ஓகேங்களா? அந்த சேலஞ்சு நம்மளுக்கு இருக்குது. இந்நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியே படலை. சூரிய ஒளி தான் விட்டமின் டிக்கு மெயின். அதே மாதிரி சாப்பாட்டில் இருக்கிற பால் அதுதான் கால்சியம் விட்டமின் டிக்கு மெயின். இப்போ அந்த மாதிரி சூரிய ஒளியே படாமல் கால்சியம் பொருளை எதுவும் சாப்பிடாம, விட்டமின் டி பொருளை எதுவுமே சாப்பிடாம, அப்போ அவங்களோட எலும்பு என்ன நிலைமையில் இருக்கும்? அப்போ எலும்பு டோட்டலாக மினரல் லாஸ் ஆகிருக்கும். அவங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ப்ரோனில் இருக்கிற ப்ரோட்டீனு, கால்சியம், விட்டமின் டி மொத்தத்தையும் சுரண்டி அவங்க உடம்பு போயிருக்கும். அப்போ அவங்க போன்ஸ்லாம் இன்னும் பயங்கர வீக்காக இருக்கும். அப்போ வந்து போன் பெயின், போன் ஸ்கேன் இதெல்லாம் வேறு எடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு நான் பேசிகிட்டே போவேன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்கள். ஸ்பேஸில் நீங்கள் நினச்சா இங்கே நம்ம யூரின் போகிற மாதிரி அங்கே போக முடியாது. ஜீரோ கிராவிட்டியில் யோசிச்சு பாருங்கள். யூரின் போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம யூரின் வெளியே வர்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இங்கே நம்மலாம் ஃப்ரீயாக சுருன்றோம். அந்த இடத்துல வந்து அது வெளியே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. புரியுதுங்களா? அந்த கிராவிட்டி எஃபெக்ட்னால ஒரு மோஷன் ஃப்ரீயாக போக முடியாது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க, குடிக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு தனி ஒரு சிக்கல். அப்போ அந்த யூரினரி சிஸ்டம், அவங்களோட டாய்லெட் போகிற சிஸ்டம் திருப்பி இங்கே வந்த உடனே அடாப்ட் ஆகிறது எவ்வளோ கஷ்டப்படும். இது எல்லாமே அடாப்ஷன், அக்ளிமேட்டைசேஷனோட டாபிக். ஓகேங்களா? டக்குன்னு உடம்பு ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் டு கண்டம் கூட சொல்ல முடியாது சார். இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போய் இறங்கினாலே 2 நாளுக்கு தூக்கம் வரலன்றாங்க சார். இங்கே காலையில் இங்கே நைட்டு எனக்கு பயாலஜிக்கல் கிளாக் மாறிடுச்சுன்றாங்க, சாப்பாடு ஒத்துக்கலைன்றாங்க, கிளைமேட் ஒத்துக்கலைன்றாங்க. கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் சிண்ட்ரோம்னு அது பேர். கால் மறுத்து போயிடுது, கால் வரல, இவ்வளவு பிரச்சனைங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சென்னையிலேருந்து நம்ம நியூயார்க்கு ஃப்ளைட்டுக்கு போனாலே ஏகப்பட்ட பேரோட கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ சென்னை டு நியூயார்க்கை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த் டு மார்ஸ், எர்த் டு மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு கிடக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்பேஸுக்கு வந்து போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தனிமைப்படுறீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தான் இடத்துல இருந்தாலும், நீ வறுமையில் இருந்தாலும், இல்லைனா நீ கூலியாளாக இருந்தாலும், நீ எதுவுமே இல்லைனா கூட உனக்கு பார்க்கறதுக்கு ஒரு நாய் இருக்குது, ஒரு காற்று இருக்குது, ஒரு மரம் இருக்குது, ஒரு வண்டி போகுது, ஒரு 2 பேர் சண்டை போடுவான், 2 பேர் குடிச்சுட்டு அடிச்சுப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒரு போர்ன்றது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் யூ ஆர் இன் கிரேட் டிப்ரெஷன்ன்றதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? யூ ஆர் ஐசோலேட்டட். அது எப்படின்னா சார், நம்ம பேய் பார்த்ததில்ல சார். அங்கே ஸ்பேஸ் போனால் அது பேய் மாதிரி இருக்கும் சார். புரியுதா நான் சொல்கிறது? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது சார். இருட்டு 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 தான். எப்பயாவது நம்ம போய் இடத்துல போய் சேருவோமா? என்னோட விண்கலத்தை கண்டுபிடிப்பாங்களா? புரியுதுங்களா? நான் திருப்பி வந்து பூமி பக்கம் போவேன்னா இந்த யோசனையிலேயே பல பேர் செத்துருவாங்க சார். 9 மாதம் சார். எப்படி சார் முடியும்? ஒரு குழந்தை பிறக்கிற டைம் சார். 9 நானும் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சுனிதா வில்லியம்ஸ் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு யோசிச்சுட்டு எப்படா இருக்காங்க 2-3 எத்தனை மாதமாக தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் அவங்க இருக்கிறோன்னா அப்போ எவ்வளோ டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது அந்த டிப்ரெஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆளை கொல்லணுன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இந்த இருட்டு, இந்த தனிமைப்படுறது, டிப்ரெஷன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டீம் திருப்பியும் வந்து கண்டுபிடிச்சி அவங்க திருப்பியும் வந்து அந்த சேர்றாங்க. அந்த டீமோட இன்னொரு டீம் போய் அவங்களோட சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு போய் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றது பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவங்கள பார்த்தோன்னே எவ்வளோ ஹாப்பியானாங்க. ஏன்னா சார் ரொம்ப நாளாக வந்து நம்ம உயிரினங்களை காணுமே, இங்கே யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க இத்தனை மாதம் சர்வைவ் ஆனதே பெரிய விஷயம் சார். ஏகப்பட்ட கேஸ் இருக்குது சார். இந்த மாதிரி மேலே போயிட்டு இறந்தவங்க கேஸ் நிறைய சார். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா இந்த மாதிரி தனிமையில் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏதாவது 1-2 கோளாறுல டக்குன்னு உயிரை விட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்பேஸுக்கு நிறைய ட்ரைனிங் தேவை.
அவங்களாம் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அதுக்கேற்ற ட்ரைனிங்லாம் கொடுத்து தான் அவங்கள அனுப்புகிறாங்க. சாதாரணமாக அவங்கள எடை போட முடியாது. 9 மாதம் சத்தியமாக நீங்களும் நானும் இருக்க முடியாது சார். அது எழுதி வச்சிடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் மேபி நீங்கள் ஒரு 30 நாள் தாக்கு பிடிப்பீங்க. நான் 31வது நாள் நான் காலி ஆகிடுவேன். புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு மேலெலாம் நம்மளாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது. 9 மாதம் அப்படின்னும் போது அது ஒரு பெண்மணியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசு சார். பாட்டி ஏஜ் கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசன் ஆக போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம சீரியஸாக பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக அமைஞ்சிருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலை வணங்குறோம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்க நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? எவ்வளோ நாளில் அந்த ப்ராக்டிக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் சார். எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட சிஸ்டம் அடாப்ட் ஆகுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதுக்கு வந்து நிறைய பேரோட ரோல் இருக்குது. ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோ ஃபிசியாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த மசிலுக்கெல்லாம் கரண்ட் கொடுத்து அந்த மசில் எல்லாம் திருப்பி அப்படி கொண்டு வர்றது. அதே மாதிரி இந்த பிளட் ஃப்ளோவெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை தாண்டி நியூட்ரிஷனிஸ்ட். ஏன்னா இப்போ இத்தனை நாள் நான் இல்லைன்னு சொன்னேன். நான் கால்சியம், விட்டமின் டி, நரம்புகள் எல்லாமே வந்து இருக்காது, விட்டமின்லாம் டெப்ளீட்டடாக இருப்பாங்கன்னு. அப்போ இதுக்கு வந்து நியூட்ரிஷனிஸ்ட். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவியாக வந்துட்டு தே வில் பி கிவிங் த ட்ரீட்மெண்ட். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் to 2 வாரத்தில் அவங்க வந்து நடக்கிறதுன்றது ஒரு ப்ராசஸாக இருக்கும். இட் ஒன்ட் டேக் ரொம்ப வருஷம்லாம் ஆகாது. ஒரு 1 வீக் or 2 வீக்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, அவங்க பிளட் சர்க்குலேஷன்லாம் அங்கே வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு ரத்த கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குன்ற மாதிரி நிறைய அதெல்லாம் தான் சொல்கிறேன். இப்போ 9 மாதம் அவங்க எப்படி தாக்கு பிடிச்சாங்கன்னு தெரியலன்றப்ப எந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அங்கே தேவைப்படுங்க. நார்மலாக ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லாமலாம் ஒரு ஆள் அமிச்சோம்னா காலி சார், காலி. அதில் மாற்றுக்கிறது இல்லை. தான் சொன்னால் மைக்ரோ கிராவிட்டி பயங்கரமான ரோலை ப்ளே பண்ணும். பிளட்டை பூல் பண்ணும். அப்படி பூல் பண்ணும்போது அப்படியே கிஸ்குன்னு பூல் பண்ணும்போது இந்த ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளை உறுப்பு, இருதய உறுப்பு, அதில் வர பாதிப்புகள். ஓகேங்களா? இப்போ இருதய உறுப்பில் என்னும் போது பிளட் சர்க்குலேஷனே ஸ்லோவாகும். ஸோ இப்போ ஒரு ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேசிக்கான விஷயம் என்னென்னா, ஒன்று அடிப்படணும், அப்படி இல்லைன்னா ரத்தம் ஸ்லோவாக போடும். இது 2த்துனால தான் ரத்த கட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கேஸில் ஸ்லோ ஸ்டேட்ஸஸ் ஆஃப் பிளட்னாலேயே ரத்தம், ஏன்னா இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. இப்போ நம்மளுக்குலாம் ஏன் அந்த அளவுக்கு ரத்தம் கட்ட மாட்டேன்னா நம்ம உட்காந்துனே படுத்துனே இருக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தோன்னா வெளியே போகிறீங்க, இப்போ நீங்கள் வரீங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறோம், நம்ம டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குமா, ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கா. அப்போ ரத்தம் வந்து ஜிங் 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 ஜிங்னு போயினே இருக்குது. இருதயமும் ஸ்பீடாக அதுக்கேற்ற மாதிரி துடிக்குது. இப்போ எதுவுமே பண்ணாமல் ஒரு ஆள் வந்து 6 மாதமாக பெட்லேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாங்க. அப்போ ரத்தம் எவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ ரத்தம் அவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகும்போது ரத்த கட்டுகள் ஆரம்பிக்கும். அதுதான் ரத்த கட்டுக்கான காரணம். புரியுதா? இதுக்கு மேலே கிராவிட்டி வேறு. ஸோ கிராவிட்டி அது இன்னும் ஸ்லோ பண்ணுது. ப்ளஸ் அவங்க நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஜிம் இருக்கா, இல்லைனா வந்துட்டு கிரிக்கெட் மைதானம் இருக்கா, இல்லைனா வந்து ஷட்டில் கோர்ட் இருக்கா, அவங்க அப்படியே மிதந்துக்கிட்டு தான் இருந்தாகணும். அப்படின்னும் போது ரத்தக்கட்டுகள் ஈஸியாகவே ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து இருதயத்தில் இந்த ஸ்பேஸ் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்கிறேன். நல்ல வேளை எப்படி அவங்க நல்ல சந்தோஷம் என்னென்னா, நிறைய டைமில் இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆகும்போது ஹார்ட் அரித்மியாவுக்கு போய் இறக்கும் சார். ஹார்ட் இப்படி பம்ப் பண்ணுறது திடீர்னு இப்படி ஃபிப்ரிலேஷன் ஆரம்பிச்சிடும், அரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி போய் டக்குன்னு ஸ்டாப் ஆகலாம். கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலைன்ட்டு நம்ம சந்தோஷப்படணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சைடு. இன்னொரு சைடு நீங்கள் சொன்ன மாதிரி போன் மினரல் டென்சிட்டி 100க்கு 100 உண்மை. அவங்களுக்கு அங்கே சன்லைட்டே கிடையாது. ஏன்னா அவங்க அதான் நானே அந்த ஓப்பனிங் ரிமார்க்ஸில் சொன்னேன் சார், அங்கே வெயிலே படலையே சார். அப்போ வந்து விட்டமின் டி எவ்வளோ குறைபாடு. விட்டமின் டி தான் மெயின் இந்த போன் ஹெல்த்துக்கு. அது கிடையாது. கால்சியம் சப்ளிமெண்டேஷன் வந்து ஏதாவது மாத்திரைக்கு தான் அவங்க போட்டவனே தவிர அத்தனை மாத்திரம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா இவங்க போகும்போது ஒரு பிளான் போட்டு தான் போவாங்க. 9 நாள் பிளான் பண்ணி, அவ்வளோதான். இப்போ 9 நாள் பிளான் பண்ணதான் மேக்ஸிமம் வந்துட்டு மேபி ஏதாவது ஆச்சுன்னா வந்து இன்னொரு 10 நாள், இன்னொரு 20 நாளைக்கு ஒரு மாதம் ஸ்டாக் அங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோதான் வச்சுன்னு போயிருப்பாங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே எப்படி சார் ப்ரீ பிளான் பண்ண முடியும்? போய் டோட்டலாக லாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 9 மாதம் காரணம்னா அப்போ நியூட்ரிஷனலி அவங்களுக்கு எவ்வளோ அங்கே கஷ்டம் இருந்திருக்கும். அவங்க உட்காந்து அங்கே பிளான் பண்ணணும். இப்போ நம்ம எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. அப்போ நம்ம பசி அடக்கி ஒரே நாளில் நம்ம வந்து நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்த அந்த நியூட்ரிஷன்லாம் அவ்வளோ டவுன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக போன் மினரல் டென்சிட்டி லாஸ், மசில் லாஸ், ஓகேங்களா, விட்டமின் லாஸ், மினரல் லாஸ், எல்லாம் லாஸ் தான். இப்போ எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெப்ளனிஷ் பண்ண ஆரம்பிக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒருத்தவங்க வெயிட் கெயின் ஆகிறதும் வெயிட் லூஸ் ஆகிறதும் ஒரு நாள் மேட்ரு கிடையாது. ஓகே, வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னாலும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். வெயிட் லூஸ் ஆகிறதுனால ரொம்ப நாள் எடுக்கும். அதனால வந்து திருப்பி இவங்க வந்து நியூட்ரிஷனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணி சாப்பிட முடியுமா சார்? கண்டிப்பாக சாப்பிட முடியும். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே ஒத்துக்காது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இவங்க இத்தனை நாள் ஸ்பேஸில் இருந்துட்டாங்க சார். ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் டோட்டலாக டவுன் ஆகிருக்கும். இப்போ திடீர்னு நம்மளோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போடும்போது உடனே டயரியாவோ இரிட்டேபிள் பவுல் சிண்ட்ரோமோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். அதாவது உடனே டக்கு டக்குன்னு டயரியா மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு லிக்விட்ஸ் கொடுப்பாங்க. லிக்விட்ஸ் நல்லா ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்பைசஸ்ன்ற ஆங்கிளே இல்லாமல் பிளாண்ட் டயட். ஓகேங்களா? இப்போ பிளாண்ட் டயட்னா இந்த ரைஸ் கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த பிரெட்டு,
வித் பட்டர். புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது, மசாலா இருக்காது, ஈஸியாக செரிமானம் அடையும். இந்த செர்லாக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஃபேரெக்ஸு, செர்லாக்கு, இந்த மாதிரி கெலாக்ஸு, இந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி தான் உங்களை பார்த்துக்கணும் தான். திருப்பி குழந்தையோட ஃபீட் எப்படி ஆரம்பிக்குமோ, இந்த வயிற்று எதுவுமே பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு ஃபீட் ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப்பாக போய் ஒரு வாரங்க அப்புறம் லைட்டாக கொஞ்சம் இந்த குக்கும்பரு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் பெப்பர் போட்டு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் டே எதுவுமே நீங்கள் வந்த உடனே நம்ம இப்போ இறங்கிட்டேன்டா வாங்கடா ஷவர்மா சாப்பிட்லாம் அப்படின்லாம் இறங்க முடியாது. பொறுமையாக வந்துட்டு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? எல்லா ஆங்கிள்லையும் நம்ம இருக்குல்ல சார். இந்த கேஸ் சைக்காலஜிக்கலாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ்டரல் செக்அப் தேவை சார். ஓகேங்களா? எம்ஹெச்சின்னு சொல்கிறோம், மாஸ்டரல் செக்அப். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க போய் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனையோ இல்லை அங்கே யூஎஸ்ல இருக்க மெயின் கவர்மெண்ட் ஜென்ரல் பிரின்ஸ்டன் ஜென்ரல் மாதிரி ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்கள் விசிட் இருக்கும். கண்டிப்பாக கண் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா இத்தனை நாள் இருக்காங்க, கண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ சேலஞ்சஸ் வருது, எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, ரெட்டினால கண்ணு ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்குது யாருக்கும் தெரியாது. அதை பார்க்கணும். லங்ஸ் டாக்டர் கிட்ட வரணும். கண்டிப்பாக இதனால ஆக்சிஜன்ஸ் இதனால லங்ஸில் ஏதாவது ரத்த குழாய் அடைப்பு இருக்கா, பல்மனரி எம்பாலிசம் மாதிரி இருக்கா, நியூமோதராக்சஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, பிளிப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்னு நாங்கள் பார்க்கணும். ஹார்ட் டாக்டர் வந்து அந்த ஹார்ட்டோட எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனில் இருக்கணும், அவங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஆர்த்தோ டாக்டர் போனை பார்க்கணும், அப்புறம் லிவர் இந்த கேஸ்ட்ரோ டாக்டர் இதுவை பார்க்கணும், கிட்னி டாக்டர் யூரின் பார்க்கணும், அவங்க பெண்ணாக வேறு இருக்கிறதுனால கர்ப்பப்பை டாக்டர் வேறு அவங்கள பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஷி நீட்ஸ் அண்ட் குட் மாஸ்டரல் செக்அப். ஓகேங்களா? ஸோ எல்லா டாக்டரையும் ஒரு சர்க்கிள் அடித்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எதுலாம் எவ்வளோ டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அதெல்லாம் அவங்கவுங்க சஜஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டாக அடுத்த ஒரு மாதம் பிளானில் அப்படியே போகும்போது திருப்பி பழைய சுனிதா வில்லியம்ஸாக வெளியே வந்துடுவாங்க. மருத்துவர்கள் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, எல்லாம் சிறந்தவர்கள். ஓகேங்களா? அந்தந்த துறையில் சிறந்தெல்லாம் அவங்கவுங்களும் என்னென்ன ப்ராப்ளம்னு அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றதுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு டேஞ்சர், அதே மாதிரி நம்ம கற்பனைக்கும் மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு மனுஷங்களுக்கு உணர்த்துகிற விஷயந்தான் இந்த ஸ்பேஸ். புரியுதா நான் சொல்கிறது? இட் இஸ் பியாண்ட் அஸ். அது வந்து சார் ஒரு செகண்ட் அந்த ராக்கெட்டோ இல்லைன்னா அந்த சேட்டலைட்டோ உடஞ்சதுன்னா ஒரு செகண்ட் நம்மளாம் அவுட். புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? ஸ்பேஸில் நம்மளால் ஒரு செகண்ட் இருக்க முடியாது. ஸோ மேபி ஒரு சில இடத்துல பவுண்ட்ரி இருக்குது போல், நீங்கள் இதுக்குள்ளே வாழ்ந்து என்னமோ பண்ணிக்கோங்க வராதிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது போல் இருக்குது. ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு. ஆஸ்ட்ரோநாட்ஸ், ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் படிக்கும் போதே வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆகணும், ஆஸ்ட்ரோனாட் ஆகணும்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் தெரில கடவுள் ஆசை கொண்டு வந்து அந்த மாதிரி மருத்துவர் ஆகிட்டார். சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. மூடிட்டு இருக்கணும்டா. சும்மா பிரச்சனை இருக்குமா?